வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் லேண்ட்ஸ்கேப் டிராயிங். ஸோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் மார்ஜின் போட்டுக்கோங்க. மார்ஜின் போட்டுட்ட பிறகு இந்த மாதிரி அந்த ஹில்ஸ் இருக்கிற அந்த மவுண்டைன் இருக்கிறத நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணுறது க்ளவுட். இப்போது செகண்ட் க்ளவுட் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ நம்ம இதை வந்து வாட்டர் கலரில் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற கலர் ப்ளூ ஹியூ கலர், செர்லியன் ப்ளூ ஹியூ. ஸோ ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் கேட்கல 0731 கோட். ஸோ அந்த கலர் எடுத்துருக்குறோம். ஸோ ரவுண்டு ப்ரஷ் நம்பர் 12 சைஸ் வாட்டர் பேஸாக வந்து அப்ளை பண்ணுறோம். ரொம்ப க்ரீம் எஃபெக்டாக இல்லாமல் வாட்டர் பேஸாக அப்ளை பண்ணுறோம். பாருங்கள். ஸோ லைட்டாக தான் கலர் நம்ம டச் பண்ணுறோம். அதிகப்படியான அந்த தண்ணி இருக்கிறது போல் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறோம். பேலட் யூஸ் பண்ணுங்கள் பக்கத்தில். அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கிற கலர் சாப் க்ரீன் கலர். ஸோ அகெயின் இதுவும் வந்து ஒரு வாட்டர் பேஸாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அந்த வாட்டர் கலர் கேக்கில் அந்த சாப் க்ரீன் கலர் எங்கேருந்து எடுக்கிறோன்னு பாருங்கள். ஸோ வாட்டர் பேஸாக இது போல் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது தேங்கிறது போல் இது போல் நம்ம பண்ணோன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். வாட்டர் கலர் கேக்கில் ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அடுத்தபடியாக நம்ம எடுத்துருக்கிற கலர் க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர். ஸோ இது வந்து டெக்னிக்கல் நேமாக விரிடியம் ஹியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த க்ரீன் கலரை வந்து எடுத்து நம்ம பண்ணுறோம். ஸோ கிளியராக வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்டில் எப்படி நம்ம க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணமோ அதே போல் வந்து இந்த விரிடியம் ஹியூ கலர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப பேசிக் பிகினருக்கு இது ஒரு பெயிண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.